ஒரு மகன் தன் அம்மாவை கைய பிடிச்சு கெஞ்சற நேரத்துல கூட தள்ளிவிட்டு குப்பை மேட்டுல விட்டுட்டான்னு சொன்னா நம்புவியா? ஆனா அது நடந்ததே. அந்த ஒரு முடிவு அவ வாழ்க்கையே நரகமா மாத்துச்சு. ஒரு பெரிய வீடு, முன்னாடி ஒரு அழகான கார், சுற்றிலும் செடிகள். அந்த வீட்டுக்குள்ள இருந்த வாழ்க்கை இன்னும் அழகா இருந்துச்சு. அந்த வீட்டில இருந்தாங்க ஒரு வயசான அம்மா, ஒரு அமைதியான அப்பா, ஒரு மகன், அவனோட மனைவி, ஒரு சின்ன குழந்தை. காலை நேரம், குழந்தை சிரிக்குது. அம்மா அத தூக்கி விளையாடுறாங்க. அப்பா பக்கத்துல சிரிச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. மகன் வேலைக்கு ரெடி ஆகுறான். மனைவி அவனுக்கு காபி கொடுக்கறா. எல்லாமே பெர்ஃபெக்ட். அந்த வீட்ல சிரிப்பு தான் அதிகம். ஆனா அந்த சிரிப்பு ஒரு நாள் சண்டையா மாற ஆரம்பிச்சுச்சு. மெல்ல மெல்ல மகனோட மனைவி மாற ஆரம்பிச்சா. இவங்க இருந்தா நமக்கு சுகமே இல்ல. எப்பவும் அவங்களுக்காகத்தான் அன்னு தினமும் சொல்ல ஆரம்பிச்சா. முதல்ல மகன் கவனிக்கல. ஆனா அது தினமும் ரிப்பீட் ஆனப்போ அவன் மனசு குழம்ப ஆரம்பிச்சுச்சு. ஒரு பக்கம் அவனை வளர்த்த அம்மா அப்பா, இன்னொரு பக்கம் அவனோட மனைவி. குழந்தை, நான் யாருக்காக வாழணும்னு அவன் மனசுக்குள்ள கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வி அவன மனசுல தினமும் பெருசா வளர்ந்துச்சு. ஒரு நாள் சண்டை ரொம்ப பெருசா போச்சு. மனைவி கத்தினா, இவங்க இல்லனாதான் நமக்கு நல்ல வாழ்க்கை. அந்த ஒரு வார்த்தை அவன மனசுல முடிவா மாறிச்சு. அடுத்த நாள் அவன் அம்மாவையும் அப்பாவையும் சும்மா வெளியே போலாம்னு அழைச்சான். அவர்கள் சந்தோஷமா இருந்தாங்க. எங்க மகன் நம்ம கூட்டிட்டு போறான்னு நம்பினாங்க. கார்ல போக ஆரம்பிச்சாங்க. அம்மா பேசுறாங்க, அப்பா சிரிக்கிறாரு. ஆனா மகன் மட்டும் சும்மா ஓட்டிக்கிட்டு போறான். சில நேரத்துக்கு அப்புறம் கார் ஒரு இடத்துல நின்றுச்சு. அது ஒரு நல்ல இடம் இல்ல. அது ஒரு குப்பை மேடு. எங்க பார்த்தாலும் குப்பை, அழுக்கு, துர்நாற்றம். அம்மா கேட்டாங்க, என்னடா இது இடம்? அவன் சும்மா நின்னான். பின்னாடி மெதுவா சொன்னான், இங்கதான் நீங்க இருக்கணும். அந்த ஒரு நிமிஷம் அம்மா முகம் மாறிச்சு. அவங்க உடனே அவன் கைய பிடிச்சாங்க. மகனே, எங்க போற? நாங்க என்ன பண்ணோம் அனு கெஞ்சுறாங்க. அவங்க கண்ணீரோட கைய பிடிச்சுக்கிட்டு விடாம இருந்தாங்க. ஆனா அவன் அந்த கைய பலத்தா இழுத்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ சின்ன தள்ளு தள்ளுறான். அப்பா அதை கண்டு அவங்கள புடிச்சுக்கிறார். ஒரு நிமிஷம் முழுக்க அமைதி. அவன் திரும்பி பார்க்கல. கார்ல ஏறி போயிட்டான். அந்த கார் தொலைஞ்சதும் அம்மா உட்கார்ந்து அழுதாங்க. நம்ம பிள்ளைதான் இது பண்ணா அன்னு. அந்த நாள்ல இருந்து அவங்களோட வாழ்க்கை மாறி போச்சு. ஒரு குடிசை மாதிரி இடத்துல தங்க ஆரம்பிச்சாங்க. சாப்பாடு கிடைக்காம, அழுக்கான உடை, உடம்பு சோர்ந்து போச்சு. ஒரு நாள் அம்மா உடம்பு சரியில்லாம மெல்ல மெல்ல அவங்க உயிர் போயிடுச்சு. அப்பா அதை பார்த்துட்டு அழுதார். நம்ம வாழ்க்கை இப்படி முடிஞ்சிடும்னு நினைக்கல அன்னு. சில நாட்களில் அவரும் போயிட்டார். ஆனா இங்க தான் அந்த மகனோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுச்சு. முதல்ல வேலை போச்சு, பணம் இல்லாம போச்சு, வீடு போச்சு, கார் போச்சு, மனைவி கூட மாற ஆரம்பிச்சா. தினமும் சண்டை, கோபம், குழந்தைக்கு சாப்பாடு கூட கிடைக்கல. ஒரு நாள் அவன் தனியா உட்கார்ந்திருந்தான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணிட்டேன் அன்னு. அவன் அழ ஆரம்பிச்சான். அடுத்த நாள் அவன் அந்த குப்பை மேட்டுக்கு போனான். அங்கே அவங்களே இல்ல. ஒரு பழைய பை மட்டும் கிடைச்சது. அதுல ஒரு கடிதம் இருந்துச்சு. அவன் நடுங்கி அதை திறந்தான். மகனே, நீ நல்லா இரு. நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும். அந்த வரிகள் அவன் இதயத்தையே உடைஞ்சது. அவன் மண்ணுல விழுந்து கத்தி அழுதான். ஆனா அப்போ அவர்களே இல்ல. அவன் கையில் இருந்தது பழிச்சு மட்டும்தான். அந்த நாள் இருந்து அவன் வாழ்க்கை நரகமா மாறிச்சு. ஒரு குடிசையில
அவன் குடும்பத்தோட கஷ்டப்பட்டு வாழ ஆரம்பிச்சான். ஒரு நாள் அவன் தனியா நடக்க ஆரம்பிச்சான். தலை கீழா, மெதுவா, ஒரு வாழ்க்கை முடிச்ச மாதிரி. அவன் நடந்தது முன்னேறல. அவன் செய்த தவறுல தப்பிக்க வாழ்க்கையில பெரிய தண்டனை என்னன்னா, செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க சான்ஸ் இல்லாம போறது. பேரண்ட்ஸ் கஷ்டம் நமக்கு தெரியாம போகலாம். ஆனா அவர்களை இழந்த பிறகுதான் அதோட வேல்யூ புரியும்.